ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபில்லிங் டிசைன் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் டிசைன்ஸ் இருக்கணும், மித்த எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். இதுதான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு. ஓரளவுக்கு ஒரு 20% 25% வந்து நீங்கள் டிசைன் போட்டுட்டு மித்த எல்லாமே நீங்கள் போல்டு பண்ணி காமிச்சிடணும். அதாவது மெகந்தி வச்சு ஃபில் பண்ணுவோம். இதுதான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நிறைய டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசிக்லேருந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி நான் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்லேயே நிறைய இருக்குது. நான் வந்து டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணுறேன், வீடியோஸ் கிடைச்சா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கண்டினியூ ஒர்க்காக பண்ணுறவங்க இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டைம் இருக்கப்போ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸும் உங்களுக்கு எக்ஸஸாக போடுறேன். அப்போ வந்து நீங்கள் அதை தனியாக ஒர்க் பண்ணி கூட ஷேர் பண்ணால் போதும். இப்போ நம்ம பேசிக்கில் கொஞ்சம் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்வான்ஸ் லெவல்லாம் போகும்போது இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிள் மட்டும்தான் போட போகிறோம். நீங்கள் வெறும் ஸ்வேர்ல் கூட போட்டுக்கலாம். நான் வெறும் சர்க்கிள் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி சர்க்கிள் போட்டிருக்கேன். சர்க்கிள் போட அக்யூரேட்டாக வரலன்னா சி ஒரு தடவை டைரெக்டாக போடுங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சி போடுங்க. இது 2 சி போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லைன் வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு சி முதல்ல போடுங்க, அப்புறம் அடுத்த சி போடுங்க. அப்படி போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன சர்க்கிள் கூட போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் 70 to 80% நம்ம அந்த டிசைன் தான் ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கணும். ஃபில்லிங் வந்து டிசைன் வந்து நமக்கு 20% 25% வரைஞ்சிருக்கணும். அந்த மிக்சர் இருக்க ஸ்பேஸ் பூரா நம்ம ஃபில்லிங் கொடுத்துருக்கணும். ஆல்ரெடி நான் நெகட்டிவ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோ ஒரு ஸ்வேலோ ஒரு லீஃபோ எது வரைஞ்சாலும் அதை சுற்றி இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸஸாக உள்ள இடத்துல நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது மெகந்தியில் இந்த சிங்கோன் வந்து நம்ம கடையில் வாங்கினது கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்துக்கோங்க. நீங்கள் அதனால் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன டிசைன் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த டிசைனில் ஃபுல்லாக முதல்ல டார்க் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த லைன்ஸ் போல்டு லைன் போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி லைனாக போட்டு ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மெஹந்தி வந்து அவ்வளோவா வேஸ்ட் ஆகலை. நான் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் போட்டு முடித்ததுக்கப்புறம் செகண்டுமே போட்டு முடிச்சிட்டேன். 3rd 4th போடும்போது எனக்கு அந்த டிப்ஸே தெரிஞ்சுது. நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதாவது இப்படி சுற்றி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன டிசைன் பண்ணிங்களோ அந்த டிசைனை ஃபஸ்ட்டு போல்டு பண்ணிடுங்க. அதாவது அதை சுற்றி ஒரு லைன் கொடுத்துட்டு லைன்ஸ் போல்டு லைன் ஃபில் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோன் அப்படியே வருது, அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இதே மெத்தடு தான். நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதை ஃபில்லிங் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. இன்னொன்று கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 பாக்ஸில் நீங்கள் டிசைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3 டிசைனோ ஒரு 5 டிசைனோ வரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ண விட்டுருங்க. அதை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 5 டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து அது நீட்டாக தெரியுதுன்னா உடனே கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் அது அதிகமாக திக்னஸ் தெரியுது. நீங்கள் ஒரு 5 லைன் போட்டு 5 டிசைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுங்க. இப்போ கையில் போடுறீங்கன்னா மேலே நெகட்டிவ் ஃபில்லிங் இடத்த விட்டுட்டு அதுக்கு அடுத்த டிசைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபில்லிங் கொடுங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதை முடிச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா ஃபில்லிங் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது, அதனால தான். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளில் நான் வந்து ஒரு டாட் மட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இல்லது இந்த மாதிரி நம்ம கடைசி போட்டு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு கோன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அது நம்ம திக்கானாலும் பரவாயில்ல, அதாவது கோன் சிலது லைட்டாக கடைசி வரைக்கும் வராமல் இருக்கும். அப்படி இருக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வேர்ல் வரைய போகிறேன். நான் டிசைனை வரைஞ்சிட்டு அதை ஃபில்லிங் மட்டும் ஸ்பீட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அந்த ஃபில்லிங் உங்களுக்கு எப்படின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில் பண்ணதுக்கு எனக்கு டைம் ஆகுச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு டிசைனை நம்ம எப்படி வரையலாங்கிறத காமிச்சிட்டு அந்த ஃபில்லிங் கொடுக்கும்போது மட்டும் நான் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஓகேவா?
அப்போனா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், வீடியோ சீக்கிரம் அப்லோட் ஆகும். இந்த மாதிரி கார்னரில் வரும்போது நீங்கள் ஆஃப் சர்க்கிள் கூட போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் ஹம், ஒரு பெரிய ஹம், சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய ஹம்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80% 85% வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிசைன் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். 20% வந்து டிசைனிங்கே இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபில்லிங் பண்ணிக்கலாம். டிசைன் நிறைய போட்டுட்டு அதுக்கு இடத்துல கேப்பில் வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுங்க. எங்கெங்கே சின்னதாக போடுற இடத்துல சின்னதாக போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே நம்ம டிசைன் பண்ண முடியல அப்படின்னா 2-3 சர்க்கிள் ஸ்வேர்ல் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் நான் டிசைன் வரைஞ்சிட்டேன். %80 தான் டிசைன் இருக்கணும். நான் மாற்றி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டிசைன் மேக்ஸிமம் வரைஞ்சிட்டு அதுக்கு இடையில மட்டும் நீங்கள் ஃபில்லிங் கொடுங்க. இந்த மாதிரி கேப்பு கொஞ்சம் இருக்குன்னா அதில் ஒன்றும் ஸ்பேல் வரைய முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் கொடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்கை கொடுத்துருக்கலாம். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது எனக்கு முடிஞ்சிருச்சு. இந்த கோன் கொஞ்சோண்டு இருக்குது, அதனால் நல்லா மடக்கிட்டு அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அது எக்ஸஸாக உள்ளது நான் அந்த இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணும்போது என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதை ஒரு போல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து மெர்ஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக முடிச்சுருந்தாக்கா வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைனாக போட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டின் ஷேப்பு போட்டிருக்கேன். வி மாதிரி போட்டுட்டு அதை நீங்கள் ஹார்ட்டினாக மாற்றுறா இருந்தால் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கத்துலேருந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க, அந்த பக்கத்துலேருந்து ஒரு கர்வ், இந்த மாதிரி கொடுத்தா கூட ஹார்ட்டின் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் எங்கெங்கே ட்ரா பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. வி போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா வி போட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் ஹம்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துடும். அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் பண்ணும்போது ஒரே மெத்தடு தான். இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம மெஹந்தி கோனுக்கு வந்து இன்னும் ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு மெஹந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம வீட்டிலே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கோன் வந்து கொஞ்சம் நமக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வந்து தின் லைனாகவும் போட்டுக்கலாம், திக் லைனாகவும் போட்டுக்கலாம். அதனால் அதை நம்ம இதை கிளாஸு மட்டும் இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன் நான். அதாவது ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. அது எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழேருந்து மேல் பக்கம் பார்த்து மேலேருந்து கீழே அப்படி எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் லீஃப் வரைய போகிறோம். நீங்கள் எந்த டைரெக்ஷன்லனாலும் வரைஞ்சிக்கலாம்.
அது நம்மளுடைய சாய்ஸ் தான். கீழேருந்து மேல் பக்கம் சைடில் இந்த நிறைய பிரான்ச்சஸ் வர மாதிரி கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அங்கங்கே லீஃப், இந்த லீஃப் நான் எப்படி போட்டிருக்கேன்னா யூ ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த லீஃப் வந்து நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு லீஃபும் நான் மெத்தட் உங்களுக்கு இன்னொரு ஃபில்லிங்கில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி யூ மாதிரி போட்டிங்கன்னா அதுவும் ஒரு லீஃப் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி லீஃபும் ஈஸியாக இருக்கும். இப்படி 2 லீஃப் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 3 லீஃப் வர மாதிரி சின்ன சின்ன லீஃப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ லீஃப் வருமோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு லீஃப் வேணால் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போது அந்த என்ன டிசைன் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உள்ளே நம்ம என்ன டிசைன் போட்டோமோ அது அப்படியே தெரியும். பக்கத்தில் ஹார்ட்டின் ஷேப் அப்படியே தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி நமக்கு தெரியணும் ஃபில்லிங் கொடுத்தாலும். ஓகேவா, இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன், ஆனால் ஈஸியாக இருக்கும். இது வந்து மினி ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்வேர்ல் கொடுத்து ஒரு சுற்றி ஒரு 3 பெட்டல். இதில் நீங்கள் ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சிருக்கலாம். இந்த இதுலேயே நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இதில் ஒரு ஸ்வேர்ல் கொடுத்துட்டோமா, சுற்றி நான் 3 பெட்டல் வர மாதிரி கொடுக்குறேன். இதுலேயே டபுள் லேயர் ஃப்ளவர் கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி ஒரு 3 பெட்டல் வர மாதிரி. நான் இதுதான் மினி ரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா, இதுலேயே நீங்கள் ஸ்வேர்ல் கொடுத்து ஃப்ளவர் கூட டிசைன் பண்ணலாம். அப்படியும் நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். ஒரு சர்க்கிள் போட்டு ஃப்ளவர் போடலாம். ஃப்ளவர் டிசைன் எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் பக்கத்தில் இப்போ வந்து ஒரு சிங்கிள் ரோஸ் போட்டு பார்த்துட்டு கேப் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுனால நான் டபுள் ரோஸ் கொடுத்துருக்கேன். நீங்களும் அப்படி சிங்கிள் ரோஸ் கொடுக்கலாம். இல்லை ஒரு ரோஸையே இப்போ முதல்ல ஒரு 3 பெட்டல் வருது, அதுக்கு மேலே ஒரு 4 பெட்டல் 5 பெட்டல் வர்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பெரிய ரோஸாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் இடத்துக்கு தக்க நம்ம கையில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன ரோஸாக போட்டுக்கலாம். இல்லை ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ கையில் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் பெரிய ரோஸு டபுள் லேயர் வச்சுக்கலாம். இல்லை டபுள் ரோஸ் கூட வரையலாம். நான் இப்போ இதில் டபுள் ரோஸ் தான் வரைய போகிறேன் பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்வேர்ல் வரைஞ்சிட்டு அதுலேருந்து 3 லேயர், ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அங்கங்கே நான் வந்து ஃப்ளவர் கொடுத்துட்டு லீஃபும் கொடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் நெகட்டிவ் ஃபில்லிங்கு. நம்ம கோனை போட்டு தேய்க்கக்கூடாது. அந்த கோனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்மானது நல்ல ஃப்ளோயண்ட்டாக வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து லீஃப் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா வெறும் ஃப்ளவராக இருந்தால் நல்லா இல்லை. அதனால் 3 லீஃப் வர மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம்.
உங்களுக்கு எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போது இதை ஃபுல்லாக நம்ம அவுட்லைனை வந்து ஃபஸ்ட்டு போல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். நான் இந்த ஃபில்லிங் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ரோஸ்லேயே நீங்கள் வந்து ஃப்ளவர் மாதிரி கூட போட்டுக்கோங்க. மினி ரோஸ் போடாட்டியும் ஃப்ளவர் மாதிரி கூட போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கொம்பு டிசைன் மாதிரி போடுறோம். நம்ம கொம்பு வந்து கோலத்தில் வரும்போது சரியாக வந்துடுது. எனக்கு இதில் சரியாக வரல. நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்வேர்ல் மாதிரி கொடுத்து அதிலேருந்து ஒரு லைன் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அது இன்னுமே எனக்கு நீட்டாக நான் போடணும். எனக்கு அது கரெக்டாக வராது. அதனால் நான் போட ட்ரை பண்ணல. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது போட ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த கொம்பு டிசைன் வந்து நல்ல கேர்வியாக வரணும். ஒரு லைன் இழுத்துட்டு அந்த யூ கொண்ட மாதிரி இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா வளைச்சி கொண்டு வாங்க. சி ஷேப்பில் கொண்டு வாங்க, ஓரளவுக்கு வந்துடும். இப்படி வரும்போதே அதை நல்லா சுழித்து கொண்டு வந்துடுங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு அது நீட்டாக வந்துடும் அந்த கொம்பு டிசைனு. இந்த மாதிரி அங்கங்கே வந்து கொம்பு டிசைன் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல சின்னதாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழ் பார்த்தும் கொடுக்கலாம், மேல் பக்கமாகவும் கொடுக்கலாம், ஃப்ளவர் மாதிரி கூட கொடுக்கலாம். எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்ததாக ஃபில் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில் பென்னு கிடைக்கல. அதனால் பென்சில் வச்சு நான் லைன்ஸ் போட்டேன். அப்படி லைன்ஸ் போடும்போது ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் இடையில கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பாக்ஸை ட்ரா பண்ணுங்கள். நான் கண்டினியூவாக போட்டிருக்கேன். ஆனால் டிசைன் எல்லாம் நல்லாமே தெரியுது. ஆனால் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெக்கார்ட் நோட்லலாம் இப்படி போடாதீங்க. போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று வந்து ஒரு டிசைன் இன்னொரு டிசைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, மெர்ஜான மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் முடிக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு அடுத்த டிசைனை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்குக்கு இன்னொரு ஒர்க்குக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும்போது நீட்டாக இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் காய விட்டுட்டு அடுத்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, அதனால் நான் அந்த டிசைனை விட்டுட்டேன். இப்போ கடைசியில் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பும் அந்த ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுறேன். என்னென்னா நம்ம அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைனில் கர்வ் லைன் போடுறேன். இதுலேயும் நான் லீஃப் தான் போட போகிறேன். முதல்ல போட்டது சிங்கிள் லைன் போட்டு நம்ம லீஃப் போட்டோம். இதில் நான் டபுள் லைன் கொடுக்குறேன். இப்படியும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது அந்த லைன் நமக்கு தனியாக தெரியும், லீஃபும் தெரியும். இந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணலாம். ட்ரிப்பிள் லைன் போடலாம், டபுள் லைன் போடலாம். அந்த லைன் நமக்கு நீட்டாக வரும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு லீஃபுக்கு, அதாவது ஒவ்வொரு கொடி மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 2 பக்கமும் லீஃப் வரைய போகிறோம். அப்படிங்கும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்காமல் கொஞ்சம் பார்த்து, அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் லீஃபை போட்டுட்டு விட்டுருங்க. ஒரே பக்கத்தில் டிசைன் போட்டுட்டு கொஞ்சம் மெர்ஜ் ஆகிற இடத்துல நீங்கள் தள்ளி விட்டுருங்க. இது வேறு மாதிரி நான் லீஃப் போடுறேன் பாருங்கள். தாமரைப்பூ போடுறதுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருக்கேன். இல்லை குட்டியாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி லீஃபு எல்லா பிரான்ச்சஸ்லேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் கடைசியாக உங்களுக்கு வந்து வீடியோவை ஃபில் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன். ஒரு ஃபோட்டோவும் ஃபுல் டிசைனையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் அந்த டிசைன் தெரிகிற மாதிரி இருக்கணும்னா மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நீட்டாக வந்துடும். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறோம். அந்த மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு வெள்ளிங்க இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் நெகட்டிவ் ஃபில்லிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லோட்டஸ் டிசைன் தான்.
இந்த லோட்டஸை நான் சிம்பிளாக தான் வரைஞ்சிருக்கேன். அதாவது லோட்டஸ் வந்து ஃபார்மெட்டாக வரைகிறதுக்கெலாம் நிறைய இருக்குது. நான் சிம்பிளாக நம்ம கோலம் போடும்போது வரைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு லோட்டஸ் தான் இதில் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வெறும் லோட்டஸையே எல்லா பக்கமும் வரைஞ்சாலும் வரையலாம். இப்படி ஒரு வெறும் லோட்டஸ் வரைகிறீங்கன்னா அந்த அடிப்பக்கத்தில் ஒரே இந்த காம்பு போடுறோம்ல, இந்த இடத்துல நீங்கள் ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து அதுக்கு தண்டு இருக்கிற மாதிரி, தாமரைக்கு தண்டில் இருக்கிற மாதிரி அந்த காம்போட பூவை வந்து அப்படியே ஸ்டெம்மோடு சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை வெறும் லோட்டஸ் மட்டும் போடுறீங்கன்னா அந்த கார்னரில் நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம லோட்டஸ் டிசைனும் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் நிறைய ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன், அதை ஸ்கிப் பண்ணலை. ஸ்பீட் பண்ணாலே உங்களுக்கு அது பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எப்படி ஃபில் பண்ணேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி லோட்டஸையும் வரைஞ்சிக்கோங்க. கேப்பில் அங்கங்கேயும் நீங்கள் லோட்டஸ் வரைஞ்சிக்கோங்க. சரியா? ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க ஒரு சிஸ்டர்லாம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் பண்ணி தான் ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு 10 days வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மெகந்தியை பிடிச்சி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னை விடவே நீங்கள் சூப்பராக போடலாம். ஏன்னா அது வந்து மெகந்தியில் பொறுத்தளவில் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, அந்த டிசைன் கூட நமக்கு தெரியணும்னு கிடையாது. அந்த மெகந்தி எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த டிசைனை பார்த்தாலும் போட்டலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேலண்ட் வந்துடும். அதனால் நான் வந்து ஒரு சாம்பிள் தான் போட்டு காமிக்கிறேன். இப்படி பண்ணால் இப்படி மெத்தட் இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்க நீட்டாக போட்டு உங்களுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கூட ரெஃபரன்ஸ் பாருங்கள். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். அதுக்கு நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது கோனை எப்படி பிடிக்கணும், அதை எப்படி நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து அதை ஹேண்டில் பண்ணணும். கோனை ஹேண்டில் பண்ணுற மெத்தடு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னா நிறைய நாள் குறைஞ்சது ஒரு 15 நாளாவது நீங்கள் மெஹந்தியை கையில் எடுத்து அதை பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், நல்ல நீட்டாக வரும். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், வீடியோ காமிச்சிட்டு. ஏன்னா ஃபில் பண்ணுறதே தான் இருக்குது, அதனால் அதை ஃபுல்லாக நான் எடுத்து போட்டுட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த டிசைன் அக்யூரேட்டாக தெரியுது. ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.